ஆண்டவர் உலக ரட்சகரமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் அன்பு தேவதாசன் பாஸ்டர் ராஜா அவர்களை சிவகாசியில் வைத்து சந்திக்கும்படியா தேவன் கிருபை கொடுத்தார். ஆண்டவராகிய தேவன் கடந்த வருஷம் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்து வழிநடத்தி வந்தார். அவரை ஒரு தேசத்திலும் என்னை ஒரு தேசத்திலும் கர்த்தர் பயன்படுத்தி இருவரையும் சிவகாசியில் வைத்து ஒரு மீட்டிங்கில் சந்திக்கும்படியாய் நாங்கள் இருவரும் ஒருமித்த இடத்துல கூடி வரும்படியாய் தேவனை மகிமைப்படுத்தும்படி தேவன் கிருபை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 133 முதலாவது வசனம், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் இன்பமானது, அது ஆரோருடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்ட நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது தாடிகளின் வழியாய் வடிந்து அங்கிகளின் வழியாய் வடிந்து அது எர்மோன் மேலும் சீயோன் மேலும் பெய்கிற பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த இடத்தில் கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கர்த்தர் கட்டளிடுகிறார். ஆகையால் சகோதரர் பிரிந்திருப்பது அல்ல, சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. ஏன்? தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறது ஐக்கியமத்தியத்தையும் சகோதரத்துவத்தையும் சந்தோஷத்தையும் அன்பையும் கர்த்தராகிய தேவன் விரும்புகிறார். அந்த இடத்துல இருவர் ஒருமனப்பட்டு எதை கர்த்தர் பாதத்துல கேட்கிறார்களோ அதற்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இருவர் ஒருமனப்பட்டு எதற்காக ஜெபிக்கிறார்களோ அதற்கும் கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் நம்மை கர்த்தர் காத்தார். பாஸ்டர், ஆண்டவராகிய தேவன் நம்மை பலப்படுத்தினார், நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்தார், நம்முடைய ஊழியத்துல பயன்படுத்தினார், நம்முடைய பிரயாணங்கள்ல கூட இருந்தார். நம்ம போகிற இடத்திலெல்லாம் தேவன் வெட்கப்படுத்தாதபடி நம்முடைய கரத்தை உயர்த்தும்படி கர்த்தர் கிருபை செய்தார். பாஸ்டர், புதிய வருஷத்திலும் நம்ம காலெடுத்து வைக்க போகிறோம். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களால் நம்ம நிரப்பி இருக்கிறார். கடந்த வருஷம் முழுவதும் பாதுகாத்தவர் வருகிற புதிய வருஷத்திலும் நம்ம இரு குடும்பத்தையும் சபையையும் நம்முடைய பிள்ளைகளையும் மனைவி பிள்ளைகளையும் விசுவாசிகளையும் போகிற தேசமெல்லாம் கர்த்தர் நம்மளை பயன்படுத்த போகிறார். வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் நம்மை சகோதரத்தால் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும்படியா நம்மை பலப்படுத்துவாராக. ஆமென். ஆமென்.